தமிழக சட்டமன்றத்தை சார்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் 2 நீதிபதிகள் கொண்டிருந்த இந்த அமர்வில் தலைமை நீதிபதி இந்திரா அவர்களும் திரு சுந்தர் அவர்களும் இந்த மாண்புமிகு 2 நீதி அரசர்களும் மாறுபட்ட தீர்ப்புகளை 2 பேரும் தந்திருக்கிறார்கள். 18 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்தது செல்லும் என்று ஒருவரும், அது ஏற்கக்கூடியதல்ல, செல்லாது, அந்த 18 எம்எல்ஏக்கள் பதவி தொடரும் என்று இன்னொருவரும் மாறுபட்ட தீர்ப்பை தந்திருப்பதால் இப்போது இந்த வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அனுப்பப்பட்டு அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே தீர்ப்பு பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது யதார்த்தமாக, இயற்கையாக காலம் தாழ்த்தும் நோக்கமில்லாத தீர்ப்பாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்த 18 எம்எல்ஏக்களுடைய தலைவிதி என்பது தமிழ்நாடு அரசனுடைய தலைவிதி, தமிழக மக்களுடைய தலைவிதி எல்லாம் அதிலே சேர்ந்திருக்கிறது. 18 எம்எல்ஏக்கள் பதவி இழந்தால் அதற்கு அந்த 18 இடங்களிலே தேர்தல் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த 18 இடங்களில் தேர்தல் நடைபெற்று யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்து அதற்கு பிறகு இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு நிலைக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் தெரியும், தேர்தலுக்கு பின்னால். இந்த 18 எம்எல்ஏக்கள் பதவியிலே தொடர்பாளர் என்று சொன்னால் இந்த ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதெல்லாம் அரசாங்கத்துடைய ஒரு ஸ்திரத்தன்மை. அதிகாரிகள், ஒரு பலமான அரசு, மெஜாரிட்டி அரசு, ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற ஒரு அரசு இருந்தால் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? சிரமில்லாத, பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இருந்தால் அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் கண்டிப்பாக அதிலே வித்தியாசம் இருக்கிறது, வித்தியாசப்படும். ஆக அந்த வகையில் 2 நீதிபதிகளும் ஆளுக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பது சரியல்ல என்கிற காரணத்தினாலே உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலே நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் 2 நீதிபதிகள் ஆளுக்கு ஒரு தீர்ப்பு தந்திருப்பது இதிலே திரு மோடி அவருடைய கை பின்னாலே இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.